ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஒரு சாதாரண பிரியாணி எப்படி மந்தி பிரியாணி மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக இன்க்ரீடியன்ஸ் நிறையா இல்லாமல் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ அன்னைக்கு ஃப்ரைடே விலாக் தான், ஃப்ரைடேக்காக எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நார்மலாக நம்ம எந்த ரைஸில் பிரியாணி செய்வோமோ அதை எடுத்துப்போம், பாஸ்மதி வேணாம். ஸோ இது பிரியாணி ரைஸ் தான். அதை நான் 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour நம்ம இதை ஊற வச்சா போதும். ஸோ இந்த 1/2 கிலோ பிரியாணிக்கு நான் எவ்வளோ சிக்கன் போடுறேன்னு சொல்கிறேன். பட் நாங்கள் வாங்கின சிக்கன் அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான். ஸோ 1/2 கிலோவும் நான் பிரியாணியில் போட போகிறதில்ல. ஏன்னா பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணியில் போட்ட சிக்கன் லைக் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன செய்ய போகிறோம்னா, இதில் கொஞ்சமாக ரைஸுக்கு போட்டுட்டு மீதியை நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா சிக்கனை நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் நம்ம சேர்த்துப்போம். ஸோ லெமன் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கலர் பவுடரும் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா சிக்கனோட மேரினேட் பண்ணி வச்சுட்டு போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஹோம்மேடாகவே செய்கிற சிக்கன் 65 தான். நான் இப்படி தான் சிக்கன் 65க்கு நான் செய்வேன். ஸோ கரம் மசாலா உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வீட்டில் எந்த மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிற சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லா ஒரு 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம்னா செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு, அது நல்லா ஊறட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ குக்கரில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 கிலோ ரைஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஆயில் சேர்ப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கன் நிறையா போடுறீங்கன்னா ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன் கம்மியாக போடுறீங்கன்னா ஆயிலை அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ ஆயிலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கின பிறகு நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா புதினா, மல்லி, தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஒரு சிம்பிளாக மந்தி பிரியாணி மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி பிரியாணி நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணியாகவும் இருக்கணும். அப்படி இது பண்ணி தான் நான் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். ஏன் நான் இந்த பிரியாணி செஞ்சேன்னு உங்ககிட்ட சொல்லுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 ரூபா தயிர் பாக்கெட் இருக்கு ஹட்சனோட, அதை நம்ம ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஸோ அதை சேர்த்த பிறகு நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வீட்டில் மந்தி மசாலா வச்சுருந்தா அதுவும் போடலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா வச்சுருந்தா அதுவும் போடலாம். இல்லை உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ கரம் மசாலா இருந்தாலும் போடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். அது கூட நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிராம் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். 150 கிராம் தான். ஏன்னா பிள்ளைங்க பொரிச்ச சிக்கன் தான் நிறையா சாப்பிடுவாங்கங்கிறதுனால சின்ன சின்ன பீஸாக ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தேவையான ரைஸுக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்து இப்போவே நல்லா கிண்டிடுவோம். கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிக்கன் மசாலா கூட நல்லா மேரினேட் ஆகி ஊறி நல்லா கொதித்து வரட்டும். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணியில் தக்காளியோ இல்லை இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா வரவே கூடாது. என்ன சொல்லுவான்னா, தக்காளி இல்லாமல் புதினா கொத்தமல்லிலாம் இல்லாமல் பிரியாணி செய்யுங்கம்மா. ஸோ அவனுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் செஞ்சேன். ஸோ தக்காளிக்கு பதிலாக தயிரை நம்ம நிறையா ஊற்றிக்கணும். ஸோ சிக்கன் ஓரளவு இங்கே நமக்கு 5 நிமிஷம் குக் ஆன பிறகு நான் ஏற்கனவே அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதை குக்கரில் ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியும் நல்லா வடிகட்டி போட்டுருவோம். போட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டின பிறகு தண்ணி ஓரளவு வற்றின பிறகு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. சூப்பரான பிரியாணி ப்ளஸ் மந்தி பிரியாணி நம்மளுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் சிக்கன் ஃப்ரைக்காக சிக்கன் பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இந்த பிரியாணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நம்ம ஸ்மோக் பண்ண போகிறது கிடையாது. சிக்கனை அதில் போட்டு வேக வைக்க போகிறதும் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு 150 கிராம் சிக்கன் போட்டிருக்கேன். அதோட ஸ்டாக் அண்ட் அதோட வாசமே அந்த பிரியாணிக்கு போதும். செம்ம சூப்பராக இருக்கும். பட் கரம் மசாலாவில் நம்ம என்ன மாதிரி கரம் மசாலா சேர்க்குறோங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் மந்தி கரம் மசாலா சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக கண்டிப்பாக இருக்கும். இல்லை வீட்டில் உள்ள கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பிரியாணி மாதிரியே இருக்கும். இந்த பிரியாணி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பட் தயிர் இல்லாமல் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்ம தக்காளிக்காகத்தான் நம்ம தயிரே ஊற்றுறோம். ஸோ தயிர் நீங்கள் ஊற்றும் போது தான் சாப்பாடு என்ன செய்யணும், நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும். கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாதாரண பிரியாணியை மந்தி பிரியாணி மாதிரி எப்படி சமைச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லிலாம் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால எங்கள் வீட்டில் சூப்பராக இந்த ரெசிபி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருமே இதே மாதிரி யாருமே பசி இல்லாமல் உலகத்தில் வாழணும், நம்ம எல்லாருக்காகவும் துவா செய்வோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.